எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியார் அவர்கள் இந்த கரூர் விடயத்தில் 43 கேள்விகளை முன்வைத்தார். ஆனால் 43 கேள்விகளுக்கும் இதுவரை அதிமுக பதில் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியாருக்கு எந்த விதமான பதிலையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு சென்றது. மரியாதைக்குரிய இனிய நண்பர் அண்ணன் ஆதவ அர்ச்சுனா அவர்கள் டெல்லியிலே முகாமிட்டு இதற்கான ஒவ்வொரு செயற்பாடுகளையும் உற்று கவனிக்க தொடங்கி யாரை இந்த வழக்கிற்குள் கொண்டு வர வேண்டும், எந்த வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்தார்கள். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் இதில் ஆஜராயிருக்கிறார். யாருக்கு எதிராக? தாவேகாவுக்கு எதிராக. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இந்த வழக்கிற்குள்ளே வருகிறார். தலைமை வழக்கறிஞராக இருக்கிற அட்டர்னி ஜெனரல் மரியாதைக்குரிய முகுல் ரோபிதி அவர்களும் அசோக் முனுசிங் அவர்களும் இந்த வழக்கிலே வாதாடினார்கள். உச்சநீதிமன்றம் சும்மா பொறுப்பற்றதாக இல்லை. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 5 வழக்குகளை 2 நீதியரசர்கள் விசாரித்து வருகிறார்கள். அது வழக்கு இன்னும் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் விசாரித்தது என்பதை நாம் பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வேன். கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஏற்கனவே சொன்னதை போலத்தான் அந்த பள்ளி தாளாளர் உள்ளிட்ட செயலாளர் 5 பேரை இந்த வழக்கில் விடுதலை செய்வதா வேண்டாமா என்ற கருத்து.